ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நாளைக்கு அங்க போறேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? நான் நாளைக்கு அங்க போறேன். ஐ எம் கோயிங் தேர் டுமாரோ. டுமாரோ அப்படின்னா நாளைக்கு, ஐ எம் கோயிங் தேர் அப்படின்னா அங்க போறேன் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போமா? ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல யாராச்சும் நம்மகிட்ட கேட்கும்போது என்னால் என்னன்னு சொல்ல முடியல, ஆனால் எனக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் ஒய், அதாவது எனக்கு ஏன்னு தெரியல, என்னால் ஏன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்றது தான் ஐ கேண்ட் எக்ஸ்பிளைன் ஒய்ன்னு சொல்லுவோம். நேற்று நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நேற்று நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் வெரி ஹாப்பி எஸ்டர்டே. ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஐ எம் வெரி ஹாப்பி எஸ்டர்டே. நேற்று நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றது. அவ அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தா. இங்க வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னா, ஆனா அங்க போய் பார்த்தா அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லையே, அவ அங்க வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஷி வாஸ் ஒர்க்கிங் தேர். ஷி வாஸ் ஒர்க்கிங் தேர். ஷி வாஸ் ஒர்க்கிங்னா வேலை செஞ்சுட்டு இருந்தா. அங்க அப்படிங்கிறது தான் தேர்ன்னு சொல்றோம். ஷி வாஸ் ஒர்க்கிங் தேர் அப்படின்னா அவ அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா. நீ அதை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கியா? ஒரு ஒர்க்கை குவிட் பண்ணியிருப்போம். அது தெரியாதவங்க மற்றவங்க வந்து நம்ம கிட்ட நீ அதை மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறத ஆர் யூ டூயிங் திஸ் அகைன், ஆர் யூ டூயிங் திஸ் அகைன் அப்படின்னா நீ அதை திரும்பி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்துல கேட்டிருப்போம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றத எவ்ரி ஒன் ஓன்ட் பி த சேம். எவ்ரி ஒன் ஓன்ட் பி த சேம் அப்படின்னா யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதாவது எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. நான் இதுக்காக கேட்கல, நான் ஒன்றும் அதுக்காக கேட்கல, நான் வேற ஒரு விஷயத்துக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்றத ஐ டிடன்ட் ஆஸ்க் ஃபார் இட். ஐ டிடன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அப்படின்னா நான் ஒன்றும் அதுக்காக கேட்கல அப்படின்னு சொல்றதா ஐ டிடன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ், நீ அதை அடிக்கடி மறந்துடுற. இது எப்படி சொல்லலாம்? நீ அதை அடிக்கடி மறந்துடுற அப்படிங்கிறத நீ அப்படின்னா யூ. forget that often. oftenனா அடிக்கடி, forget thatனா மறந்துடுற. you forget that often அப்படின்னா அடிக்கடி நீ அந்த விஷயத்த மறந்துடுற அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? அவன் அவனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறான். ஸோ இது வந்து ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறான், அதுதானே? அவன் அவனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறான். இதே அவன் அவளை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறான், இதெல்லாம் அப்படி சொல்லலாம், ஷி வாண்ட் டு நோ அபவுட் ஹிம். இதுவே அவ அவளை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறா அப்படிங்கும்போது ஷி வாண்ட் டு நோ அபவுட் ஹர். ஹர் அப்படின்னா அவ, ஹிம் அப்படின்னா அவன். ஷீ வாண்ட் டு நோ அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான், அவனை பற்றி. ஸோ கொலாப்ஸ் ஆகிக்காதீங்க. அவன் அவனை பற்றி அப்படிங்கும் போது ஹிம் தான் வரும். இதே அவளை பற்றி அப்படிங்கும்போது ஷீ ஹர்னு வரும். ஓகேங்களா? ஹி வாண்ட் டு நோ அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டாடா, பாய்.